நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டீங்கன்னா வளர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது. நீங்க ஆசைப்படுற மாதிரி அந்த கனவு வாழ்க்கையை வாழணும்னா 3 ஜோன்ஸை தாண்டி 4வது ஜோனை ரீச் பண்ணணும். சரி, எந்த ஜோன்ல நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். நம்ம எல்லாருக்கும் கோல்ஸ் இருக்கு, கனவுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. ஆனா ஒரு சிலவங்க அதை ரியாலிட்டியா மாத்திடுறாங்க. நிறைய பேர்னால அதை ரியாலிட்டியா மாத்த முடியல. ஒருவேளை நீங்க இந்த ரியாலிட்டியா மாத்த முடியல அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த கேட்டகரிக்குள்ள விழுகுறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் சொன்ன இந்த கனவுகள் ஆகட்டும், ஆசைகள் ஆகட்டும், கோல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் அடையிறதுக்கு காசு வேணும். ஆனா அந்த காசு அதை உருவாக்குறதுக்கு என்ன ஃபவுண்டேஷன் நமக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்க. அது நம்மளோட மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை கரெக்டா வச்சிருக்கிறவங்க 1 படி 2 படி 4 படி 7 படின்னு ஏறி போயிடுறாங்க. ஒருவேளை 2 படி கீழே வந்துட்டாலும் 4 சேர்த்து ஏறிடுறாங்க. ஆனா அந்த மைண்ட் செட் கரெக்டா இல்லாதவங்க ஸ்டக் ஆயிடுறாங்க. ஸோ ஒருவேளை நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்கன்னா சரி, எங்க நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க, எப்படி நம்ம ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை அடைய முடியும்? இந்த கேள்விக்கான கொஸ்டினை நான் சொல்ல போறேன். இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. எப்பயுமே சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டேன்னா நீ எதையும் கத்துக்கவும் மாட்ட, லைஃப்ல வளரவும் மாட்டேன். கரெக்ட் தானே? ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனுக்கு அப்புறம் தான் நம்மளோட வளர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேசிக்லி 4 ஜோன் இருக்குங்க. கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், லேர்னிங் ஜோன், growth ஜோன். அந்த growth ஜோன் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். இனியும் ஆசைப்படுற விஷயத்தை செய்ய முடியும்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை எங்கேயாவது நடுவில் ஸ்டக் ஆயிருக்கீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த வீடியோல அதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ பேசிக்லி இந்த 4 ஜோனையும் டிவைட் பண்ணி, இந்த ஜோன்ல நான் இருந்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியர் ஜோன்ல நான் இருக்கேன்னா என்னோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், நான் என்ன மாதிரியான விஷயங்களை டேக்கிள் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ நீங்க எங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ஜோனுக்கு எப்படி போகலாம் அப்படின்ற வழியை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் எல்லாத்தோட அந்த மெயின் ஏம் என்ன? அந்த growth ஜோனை ரீச் ஆகிறது தான். கரெக்ட் தானே? ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கம்ஃபர்ட் ஜோன். உங்க வீட்டில் உங்களோட ரூம்ல அந்த சேர்ல உட்காந்து காஃபி குடிக்கிறப்போ எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க, ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க, நெட்ஃப்ளிக்ஸ்ல ஏதாவது போட்டுட்டு ஒரு காஃபியோ ஒரு பாப்கார்னோ சாப்பிட்றப்போ யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியா இருக்கும். அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ நீங்க ஒருவேளை ஒரே கம்பெனில பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதே சீட்ல உட்காந்துருக்கீங்க, புதுசா ஒரு ஸ்கில்லு கத்துக்கவும் இல்லை, கத்துக்கணுன்ற ஆசையும் இல்லை. ஏன்னா கத்துக்கிட்டோம்னா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்களோ, அந்த புது அட்மாஸ்பியர்ல போய் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் மைண்ட்ல இருக்கும். அதனால நான் இங்கே ஓகே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க, அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிறப்போ பல வருஷமா ஒரே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. பட் அந்த சர்க்கிள் மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏன் இருக்கோம்? ஏன்னா இன்னும் நமக்கு தெரியும், விஜய்னா இப்படிதான், ரம்யானா இப்படிதான், நான் இப்படிதான், நாங்க சார்ட்டட். அது என்ன? உங்க கம்ஃபர்ட் ஜோன். அதை விட்டு வெளியே வரப்போ உங்களுக்கு ஐயோ புதுசாக ஆள்களை மீட் பண்ணுமா, அவங்க கிட்ட போய் பேசணுமா, என்னால முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஸோ பேசிக்லி என்ன, நம்ம ஒரு இடத்துல கம்ஃபர்டபுள் ஆயிட்டோம், அங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்க என்ன நடக்கும் அப்படின்றது பேசிக்லி நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அங்க இருந்து நம்ம கால் எடுத்து வெளியே வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ஜோன்ல நீங்க இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோன்லயே நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு விஷயத்தை தாண்டி கொஞ்சமாவது வெளியே வந்தா மட்டும்தான் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்க்கவாது முடியும். அண்ட் இங்க எல்லா விஷயமும் அண்டர் கண்ட்ரோல். ஒரு சேலஞ்சஸோ ஒரு பிரச்சனையோ ஒண்ணுமே வராது, அப்படியே நீட்டா ஸ்ட்ரெயிட்டா போகும். அப்படி போச்சுன்னா நம்ம லைஃபும் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பெரிய வீடு, பெரிய காரு, வேர்ல்ட் ட்ரிப் இதெல்லாம் அடிக்க முடியும்? சான்ஸே இல்லை இல்லையா? ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்கன்னா நான் சொல்ல போற அந்த நெக்ஸ்ட் ஜோனுக்குள்ள நீங்க வரணும். ஸோ ஃபியர் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரு கால் எடுத்து வெளியே வச்சாச்சு. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த வரைக்கும் நம்ம விஷயத்த நம்மளே செஞ்சுப்போம். நம்மளை சுத்தி ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்ல யாரு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்கும், எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஒப்பீனியன்ஸ் எதுவுமே வராது. ஆனா நீங்க அந்த ஃபியர் ஜோனுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒப்பீனியன்ஸ். நீங்க இப்படி நின்றுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா போய் சொல்லணும்னு ஆசை, அது ஒரு பிசினஸ் ஐடியாவா இருக்கலாம், இல்ல நீங்க சும்மா உங்களோட ஃபார்மல்ஸ் கேஷுவல்ஸ் போட்டு வரதா இருக்கலாம். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு இங்க வெளியே வந்தனால எல்லாருமே ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. இது நல்லா இல்ல, இப்படி பண்ணி பாரு, மேபி இதை நீ ட்ரை பண்ணலாமே, இது ஒர்க் அவுட் ஆகாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க கேட்பீங்க. கேட்காதீங்க, அதெல்லாம் தள்ளி வச்சுடுங்க.
உங்களுக்கு தெரியுமா உங்களோட பிசினஸ் ஐடியா சக்சஸ்ஃபுல் ஆகும்னு? செய்யுங்க, அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க. அவங்க சொல்றாங்கன்னா மேபி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை கரெக்டா இருக்குமோ, சரி இருந்தாலும் நான் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சேஃபான ஸ்டெப்பா எடுத்து வைங்க. பட் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத மைண்ட்ல போட்டுக்கிட்டோம்னா நம்ம வளரவே மாட்டோம் அண்ட் சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டோம். சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் லைஃப்ல வரலன்னா நமக்கு அந்த growth அப்படின்னு ஒரு விஷயம் லைஃப்ல கண்டிப்பா இருக்காது. நான் ஒண்ணுமே படிக்க மாட்டேன், புதுசா எதுவுமே கத்துக்க மாட்டேன், எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், இதையே தான் செய்வேன், ஆனா எனக்கு வளர்ச்சி வேணும்னா அது நடக்காது. ஏன்னா வேர்ல்டு மாறிட்டே இருக்கு, மக்கள் மாறிட்டே இருக்காங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுக்கணும். 10 வருஷம் முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா? ஃபெயிலியர் தானே. ஸோ அந்த ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் மக்கள் சொல்றப்போ கேளுங்க, தேவைன்னா அதை பத்தி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா அதை எப்படி மாற்ற முடியும் பாருங்களே தவிர உங்களது புல் டவுன் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ரூம்குள்ளேயே இருந்துட்டோம் இல்லையா, நம்ம சேஃப் அந்த டப்பாக்குள்ளேயே இருந்தாச்சு. இப்பதான் டப்பாக்கு வெளியே எட்டி பார்க்கணும். எட்டி பார்க்குறப்போ நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நம்மளை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க இருக்கலாம், நம்மளை விட பெட்டரா இருக்கிறவங்க இருக்கலாம், நம்மளை விட நல்லா பேசுறவங்க இருக்கலாம், நம்மளை விட ஆக்சுவலி பெட்டரா யாரும் இல்லைனாலும் நமக்கு ஈக்குவலா தான் இருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம வெளி உலகம் பார்த்ததே இல்லை இல்லையா? அதனால தான் இந்த ஒரு ஜோனை ஃபியர் ஜோன் அப்படின்னு சொல்றோம். கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? பயம் வரும். கரெக்ட் தானே? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஒப்பீனியன்ஸை கேட்காதீங்க. ரெண்டாவது, கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும் பட் அது பரவாயில்ல. அண்ட் லாஸ்ட், நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுப்போம். நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா பண்ணல, ஏன்னா நான் டைமுக்கு போகணும்னு நினைச்சேன் ஆனா போக முடியல, ஏன்னா கான்ஃபிடன்ஸ் இல்லை, நமக்கு அங்க போக வேண்டாம். அங்க போகாம இருக்கிறதுக்கு, செய்யாம இருக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுப்போம். ஸோ நீங்க இது ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீங்க செகண்ட் ஜோன்ல இருக்கீங்க, அது ஃபியர் ஜோன். மூணாவது லேர்னிங் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி வெளியே வந்தாச்சு, ஃபியர் ஜோன் தாண்டியாச்சு, லேர்னிங் ஜோனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்கியூசஸ்லாம் கொடுக்கறது கிடையாது. பிரச்சனை வருதா, சேலஞ்சஸ் வருதா, ஃபேஸ் பண்ணுவோம். சொல்யூஷன் தான். ஓகே அது நடக்கலையா, சரி பிளான் ஏ விடுங்க, பிளான் பியை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஏன்? எக்ஸ்போஷர். இப்போ நான் மதுரைக்குள்ளேயே இருக்கேன்னா எனக்கு மதுரை மட்டும் தானே தெரியும். நான் மும்பை போறேன், துபாய் போறேன், அமெரிக்கா போறேன்னா எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். எக்ஸ்போஷர் கிடைக்கிறப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எனக்கு இதை பத்தியும் கூட தெரியும், நான் இது கூட கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்துச்சுனாலே நம்ம எக்ஸ்கியூசஸ் கொடுக்க மாட்டோம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நேரா என்ன ஃபேஸ் பண்ணுவோம், சொல்யூஷன் கண்டுபிடிச்சோமா, முடிஞ்சிச்சு, மூவ் ஆன், அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா விஷயங்களை கத்துக்கணுன்ற ஆசை வரும். ஏன்? நம்ம ரூம்குள்ளேயே இருந்தப்போ புதுசா ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சாதானே கத்துக்கணுன்ற ஆசை வரும். நமக்கு தெரியாதே, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பாக்ஸ்லயே உட்காந்துக்கிட்டோம். சரி பாக்ஸ் உடைச்சு வெளியே வரும், நமக்கு பயமா இருக்கு, அவங்க இது சொல்றாங்க, இவங்க அது சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டக் ஆயிடுறோம். இப்போ லேர்னிங் ஜோன்ல என்ன பண்ணுவோம்னா, ஓகே அது இருக்கா, நான் அந்த ஸ்கில் கத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேபி நான் டேட்டா பத்தி கத்துக்கணுமா, கத்துக்கிறேன். சாஃப்ட்வேர் கத்துக்கணுமா, கத்துக்கிறேன். நான் ஐடி படிச்சிருக்கேன் ஆனா எனக்கு கார்பெண்டர் வேலைன்னு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட பயங்கரமான ஸ்கில்ஸ் இருக்கு. நான் பெரிய பெரிய இடங்களுக்கு சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட கார்விங்ஸை, நான் போய் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெசிஷன் எடுப்போம். ஏன்னா ஓப்பன் நவ். அண்ட் நம்ம மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்க மாட்டோம். என்ன வேணா சொல்லுங்க, ஐடி படிச்சா என்ன, எனக்கு கார்பெண்டரா ஒர்க் பண்ணணும், நான் அந்த மாதிரி வேலைகள் செஞ்சு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி காசு சம்பாதிப்பேன், சம்பாதிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸா நிற்போம். ஸோ பேசிக்லி பார்த்தோம்னா இந்த லேர்னிங் ஜோன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம நாலேஜ் அக்வயர் பண்ணிப்போம், பல விஷயங்களை கற்றுப்போம், பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல அப்படியே ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம என்டர் ஆக போகிறது க்ரோத் ஜோன். க்ரோத் ஜோன்னா என்ன? நம்மளோட அந்த கனவு வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ற ஜோன். ஸோ க்ரோத் ஜோன் என்டர் ஆயிட்டோம், லேர்னிங் ஜோன்ல பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம், அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஒன்னொன்னா கரெக்டா பண்றதுனால நம்ம பிசினஸ் வளருது, கெரியர் க்ரோத் இருக்கு, ஹைக் கிடைக்குது, இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது, ஆசைப்பட்ட அந்த பெரிய கார் வாங்கியாச்சு, ஆசைப்பட்ட அந்த பெரிய வீடு கட்டியாச்சு, எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசை, போயிட்டு வந்துட்டேன் நான். ஸோ பேசிக்லி நம்ம கனவு எல்லாத்தையும் இந்த ஒரு இடத்துல வாழ ஆரம்பிச்சிடுவோம். சரி அது மட்டும் தானா? கண்டிப்பா கிடையாது. நம்மளோட பழைய கோல்ஸ் எல்லாத்தையும் இப்போ மீட் பண்றோம் இல்லையா? ஸோ என்ன ஆகும், நெக்ஸ்ட் நியூ செட் ஆஃப் கோல்ஸை செட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சுவிட்சர்லாந்துக்கு நான் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஹோல் யூரோப் ஒரு டூர் அடிக்க போறேன். ஸோ பேசிக்லி என்ன நடக்குது, சின்ன சின்ன கோல்ஸ் செட் பண்ணி வச்சிருந்தோம், அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணிட்டோம், அதை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம், நல்லா இருந்துச்சுல. ஓகே நான் பேசிக்லி ஒரு ஹோண்டா சிவிக் கார் வாங்கணும்னு நினைச்சு வாங்கிட்டேன், இப்போ நெக்ஸ்ட் என்னோட டார்கெட் லம்போகினி வாங்கணும், அண்ட் என்னால் அது முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்? எங்க இருந்து வந்தோம், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல வீட்டுக்குள்ள ஷார்ட்ஸ் போட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தோம், நம்ம
ஒரு கார் வாங்கி கோட் சூட் போட்டு ஒரு பிசினஸ் ஓன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நம்மளால லம்போகினி வாங்க முடியாதா? கண்டிப்பா முடியும். அது நமக்கு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன், இப்ப இந்த ஒரு growth ஜோன்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். ஏன்? we get used to it. அதே ஆஃபீஸா இருக்கலாம், அதே ஃப்ரெண்ட் செட்டா இருக்கலாம், இதனால ஓகே. பட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் திரும்ப க்ரோ ஆகும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை திரும்ப உடைக்கணும். ஏன்னா அடுத்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் இல்லையா? அதே ப்ராசஸ் நடக்கும். அந்த கோல்ஸுக்கு தேவையான விஷயங்களை திரும்ப கத்துப்போம், திரும்ப மக்கள் ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. இதே மாதிரி உடைச்சு கிளாஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த நெக்ஸ்ட் growth ஜோனை ரீச் ஆகும். நம்மளோட இந்த நியூ செட் ஆஃப் கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம சக்சீட் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி இது ஒரு சர்க்கிள் முடிகிறப்போ நெக்ஸ்ட் சர்க்கிள் ஆரம்பிச்சிடும். எனக்கு இன்னொரு விஷயம் நடக்குங்க, அந்த ஹோப் நமக்கு வரும். ஓகே, நான் பண்ணிட்டேன். ஒரு சின்ன விஷயமா கூட வந்து இருக்கலாம், எதுனாலும் ஓகே. உங்களுக்கு மேபி உங்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பைக் ட்ரிப் போகணுமா இருக்கலாம். இப்படி போயிட்டு வந்துட்டீங்க. அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாராவது உங்ககிட்ட இதனால முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா நீங்க சொல்வீங்க, நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இப்படிதான் அன்னைக்கு சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துட்டேன். அங்க அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஹோப். இதை நம்மளால பண்ண முடியுதுன்னா அதையும் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஹோப் நமக்கு growth ஜோன்ல கிடைக்கும். அண்ட் லாஸ்டா ஒரு விஷயம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அது என்னன்னா, நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன? அது எதுவும் வேணா வந்து இருக்கலாம். உங்களுக்கு சேரிட்டி பண்ணணுமா, இல்ல இந்த வேர்ல்டுலயே ஹையஸ்ட் இல்ல ரிச்சஸ்ட் பர்சன் ஆகணுமா, என்ன ஆகணும்? உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் கட்டணுமா, எதுனாலும் ஓகே. உங்களோட அந்த பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அந்த பர்பஸை கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு நம்ம வாழ்க்கையோட அந்த பாத்தை ஈஸியா கவர் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தெரியும், இவ்வளவு நாள் நமக்கு தெரியல, எங்க போகணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாது. எங்க ஸ்டக்கை உட்காந்துட்டோம். சரி, நடக்கிற மாதிரி நடக்கட்டும், அந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். பட் இப்ப என்ன பண்றோம் நம்ம? ஓகே, என் டெஸ்டினேஷன் அது. அந்த டெஸ்டினேஷனுக்கு நான் எப்படி போக முடியும்? பஸ்லயா, இல்ல ட்ரெயின்லயா, பெட்டர் ஃபிளைட், இல்ல நான் பிரைவேட் ஜெட்டே வாங்கிக்கிறேன், எனக்கு டக்குன்னு போகணும். ஸோ என்ன பண்ணுவோம்? அதுக்கு தேவையான விஷயங்களை செய்வோம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இங்க நான் சொன்ன இந்த எந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. லேர்னிங் ஜோன்ல ஸ்டக் ஆயிருக்கீங்களா? சரி, growth ஜோனுக்கு எப்படி மூவ் ஆகலாம் யோசிங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இன்னும் ரூம்குள்ள தான் உட்காந்துருக்கீங்களா? டக்குன்னு உங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒரு ஃபார்மல்ஸாவது போட்டுட்டு வெளியே போங்க, இல்ல கேஷுவல்ஸாவது போட்டுட்டு வெளியே போங்க. பரவாயில்ல, ஷார்ட்ஸ் டிஷர்ட் பிரச்சனை இல்லை. வெளியே போய் பாருங்க, உலகத்துல என்ன இருக்கு, மக்கள் என்ன பண்றாங்க. கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு வேண்டாம், வளரலாம்ல. லேர்னிங் ஜோன்ல இருக்கீங்களா, இல்ல பியர் ஜோன்ல இருக்கீங்களா? பக்கத்து வீட்டு ஆண்டி ஏதாவது சொல்லிட்டாங்களா, மேல் வீட்டு அங்கிள் சொல்றாங்க அந்த பிசினஸ்லாம் நடக்காதுன்னு, செஞ்சு காமிங்க, ப்ரூவ் பண்ணுங்க. அங்கிள், பிசினஸ் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுச்சு, என்னோட ப்ராடக்ட் என்னங்க, நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுங்களேன். அதுக்கப்புறம் பேச்சே வராது. பேசுறவங்க பேசுவாங்க, பேசட்டும். உங்களுக்கு தெரியும் உங்களால முடியும்னு, அதை நீங்க செய்யுங்க. ஸோ பேசிக்லி இந்த வீடியோ பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி முக்கியமான விஷயம் காசு. ஆனா அந்த காசு கிடைக்கணும்னா மைண்ட் செட் முக்கியம். இந்த 4 ஜோன்ல நீங்க எந்த ஜோன்ல இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, அவங்க சொல்லுவாங்கன்றதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஃபியர் ஜோன்ல இருக்கீங்க, கரெக்டா? ஸோ அந்த மைண்ட் செட்டை மாத்தணும். அந்த ஃபியர் ஜோன்ல இருக்கிறதுனால தான் நம்ம 2 ஜோன் தாண்ட முடியாம, காசும் உருவாக்க முடியாம உட்காந்துருக்கோம். காசு உருவாக்காதனால தான் நம்மளோட கனவு எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது. ஸோ பேசிக்லி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சர்க்கிள். இது திரும்ப திரும்ப நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யோசிக்காதீங்க, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க என்ன அப்படின்றத, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத, அதை நோக்கி நடக்க ஆரம்பிங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகட்டும், இல்லைன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும் உங்களோட லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்டோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஃப்ரீடம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, என்ன பிசினஸ் பண்ணணும்னு தெரியல, ஃபார்மிங் மேல இஷ்டம் இருக்கு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி பல விஷயங்கள் கத்துக்கணும், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பட் யார் சொல்லிக் கொடுப்பா? நாங்க சொல்லிக் கொடுப்போம். ஃப்ரீடம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 900+ கோர்சஸ் இருக்கு, எக்கச்சக்கமான மென்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு A to Z சொல்லி கொடுப்பாங்க. கத்துட்டு உங்க லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோல திரும்ப பார்க்கலாம். மாதிரி இருக்கும். நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.